பல பலத்தாலும் நம்மிடத்தில் இருந்து இந்த சட்டமன்ற தொகுதி 5 ஆண்டு காலங்கள் தற்காலிகமாக அவர்கள் இன்னைக்கு சட்டமன்ற உறுப்பினரை உருவாக்கி இன்றைக்கு 5 ஆண்டு காலம் ஆகிவிட்டது. இன்னும் 2 மாசம் தான் இருக்கு. நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டும், இந்த 5 ஆண்டு காலத்திலே இந்த சோழவந்தான் சட்டமன்ற தொகுதியிலே என்னென்ன நலத்திட்டங்களை இந்த அரசு கொண்டு வந்திருக்கின்றது என்பதை மக்கள் தயவு செய்து சிந்தித்து பார்க்க வேண்டும். நான் 5 ஆண்டு காலம் இந்த சட்டமன்ற தொகுதியிலே சட்டமன்ற உறுப்பினராக இருந்தேன். நான் இருந்தேன் என்று சொல்வதை விட அம்மாவுடைய பிள்ளையாக, இதே புரட்சித் தலைவி அம்மாவுடைய கருணையாக இன்றைக்கு நான் 5 ஆண்டு காலம் சட்டமன்ற உறுப்பினராக இருக்கும் போது எனக்கு மாவட்ட கழக செயலாளராகவும் அமைச்சராக இருந்தவர் மரியாதைக்குரிய அருமையான ஆர்வி உதயகுமார் அவர்கள் இங்கே வரும்போது இங்கே ஒரு கூட்டம் நடக்கின்றது. இந்த மந்தையிலே என் வாழ்நாள் மறக்க முடியாத கூட்டம் நடந்து கொண்டிருக்கின்றது. அதற்கு பேசுவதற்காக நான் மாவட்ட கழக செயலாளர், அன்றைக்கு அமைச்சர், வருவாய்த்துறையுடைய அமைச்சர். அப்போது வரும்பொழுது இந்த தொகுதியிலே அவர் பேசிக் கொண்டிருக்கிறார். மூக்கை பொத்திக் கொண்டுதான் இந்த இடத்துல நிற்க முடிந்தது. எல்லோருக்கும் தெரியும், நான் சொல்வது எதுவும் மாற்றி உரைத்து கூட்டி குறைத்து சொல்லல. அப்போது என்னிடத்திலே கட்டளையிட்டார்கள், நீங்கள் என்ன செய்வீங்களோ தெரியாது, அடுத்த கூட்டத்துக்கு இங்க இந்த இடத்தில் நடக்கும் பொழுது இந்த இடம் சொர்க்க பூமியாக இருக்க வேண்டும் என்று சொன்னவர் நம்முடைய மரியாதைக்குரிய அருமையண்ணன் ஆர்பி உதயகுமார் என்பதை நான் தெரிந்து வைத்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன். ஏனென்று சொன்னால், ஒரு சட்டமன்ற உறுப்பினர்களை எதையுமே செஞ்சிருக்க முடியாது. பரிந்துரை பண்ணலாம், அமைச்சர்கிட்ட போய் பரிந்துரை பண்ணலாம், முதலமைச்சர்கிட்ட பரிந்துரை பண்ணலாம், அமைச்சர் மூலமா போய் சொல்லலாம், இந்த மாதிரி தான் செய்ய முடியும். ஆனால் அப்போது எனக்கு ஒரு ஊக்கத்தை கொடுத்தவர் நம்முடைய அருமையண்ணன் ஆர்பி உதயகுமார் என்பதை இந்த நேரத்திலே நான் மன தெளிவோடு உங்களிடத்திலே சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன். எனக்கு முன்னாலே பேசிய மரியாதைக்குரிய அருமையண்ணன் ராஜேஷ் கண்ணா அவர்கள் சொன்னார்கள், இந்த தொகுதிக்கு நாம் என்னென்ன திட்டங்களை எல்லாம் செய்திருக்கின்றோம் என்று. உண்மைதான். அதற்கு காரணம் என்று சொன்னால், என்னோடு உடன் இருந்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய நிர்வாக பெருமக்கள் எங்களுக்கு இன்னது தேவை முதலாக சொன்னார். அண்ணன், சுடுகாடு நம்ம பைபாஸ்ல இருந்து வரும் பொழுதே மூக்க பொத்திக்கிட்டு தான் வர முடியுது, பஸ்ல இருக்கிறவங்களா மூக்கில் துணி வச்சுக்கிட்டு இருக்காங்க, இதற்கு ஒரு வழிபேண்டுகள் என்று சொன்னார்கள். சுடுகாட்டை சீரமைத்து கொடுத்தோம் என்பதை சட்டமன்ற உறுப்பினராக என்னுடைய நிதியிலிருந்து நான் கொடுத்து அந்த சுடுகாட்டை முதலே சீரமைத்து கொடுத்தோம். ஒட்டாங்குளம் அந்த குளத்துக்கு அந்த குப்பையிலெல்லாம் அள்ளி தடுப்பு சுவர் எழுதி நடைபாடை அமைத்து கொடுத்தோம். நான் ஏன் அசோக்குமாரை ஒரு துதி பாடுறதுக்காக நான் சொல்லலை. ஏன் சொன்னேன்னா, அன்னைக்கு அவர் நாங்கள் அரசாங்க செலவில் நாங்கள் தூர்வாரி சிமெண்ட் தளம்லாம் அமைச்சு மேல நடைபாதை அமைச்சு கொடுத்த போது அதற்கு சுத்தி வரல மரக்கன்று இலவசமாக கொடுத்து நட்டு கொடுத்தவர் நம்முடைய அசோக்குமார், நம்முடைய நகர செயலாளர் என்பதற்காகத்தான் அவருக்கு அன்னைக்கு அரசியலுக்கு வருவதற்கு முன்பாகவே அனைத்து இந்திய அண்ணா திராவிட ரத்தம் பாய்கின்ற காரணத்தினாலே அவர் அதை செய்தார் என்பதை உங்களிடத்திலே சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டிருந்தேன். அதுபோல இந்த இடத்துல எல்லோருக்கும் தெரியும், இந்த இடத்துல எப்போதுமே ஒரு ஜல்லிக்கட்டு நடக்கும். நீரைத்தான் ஜல்லிக்கட்டு எப்போதுமே அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு மாதிரி சிறப்பான ஜல்லிக்கட்டு நடக்கும். அந்த ஜல்லிக்கட்டை இந்த கிராமத்து சார்பாக நடத்த வேண்டும் என்று இடத்திலே கோரிக்கை வைத்தார்கள். நானும் போய் சொன்னேன், கலெக்டர்கிட்ட போய் சொன்னேன், இந்த நடத்திடணும். கலெக்டர் கூப்பிட்டு போலீஸ் இன்ஸ்பெக்டர் அலங்காநல்லூர் இன்ஸ்பெக்டர் கேட்கிறாங்க, இந்த ஜல்லிக்கட்டு நடத்தின எம்எல்ஏ பரிந்துரை பண்றாரு, நீங்க அனுமதி கொடுக்கணும். ஐயா, கொடுக்க முடியாது. ஏன், என்ன காரணம் கொடுக்க முடியாது? ஏற்கனவே இங்க ஜல்லிக்கட்டு நடந்து ஒரு கொலை நடந்திருக்கு, அதனால கொடுக்க முடியாது அப்படின்னு சொன்னார். உடனடியாக அவர் கொடுக்க முடியாதுன்னு சொன்ன உடனேயே நான் அமைச்சரை தொடர்பு என்று முதலமைச்சருக்கு அவர்கள் தகவல் கொடுத்து, எப்படியாவது நீரேற்றனுடைய அந்த ஜல்லிக்கட்டை நடத்தினார்களும் அதற்கு என்ன நடந்தாலும் நான் பொறுப்பு என்று எழுதி கொடுத்து விட்டு நம்முடைய அமைச்சர்கள் பரிந்துரையின் பேரிலே அந்த ஜல்லிக்கட்டை தொடர்ந்து நடத்தினோம். எருதுகட்டு மாடு பிடிச்சி வடமாடு ஜல்லிக்கட்டை நடத்தினோம் என்பதை இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். அதுபோல இங்கே இருக்கக்கூடிய அந்த மந்தை திடல், இந்த திடலை எப்போதுமே உங்களுக்கு தெரியும், மண்ணா இருந்துச்சு, அங்கே குளிஞ்சு பள்ளம் மேடமா இருந்துச்சு. அந்த இதே இடத்தை நான் அதை சுத்தமாக அதை காங்கிரீட் போட்டு தார் ரோடு போட்டு இதை சமப்படுத்த வேண்டும் என்று சொல்லும் போது அங்கே கலெக்டர் ஆஃபீஸ், நம்ம தாலுகா ஆஃபீஸில் வைத்த பீஸ் கமிட்டி எல்லாரும் ஒத்துக்கிற மாட்டேன்ட்டாங்க. இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்தவங்க அன்னைக்கு ஒத்துக்கிற மாட்டேன்ட்டாங்க. அது பண்ணக்கூடாது, இது நாங்கள் விளையாட்டு இடம், இதை யாரும் இந்த மாதிரி இது பண்ணக்கூடாது, இது அப்படியே தான் கிடக்கணும்னு சொன்னாங்க. அப்ப நான் சொன்னேன், ஒவ்வொரு ஆண்டும் பேரூராட்சி இந்த ஜல்லிக்கட்டுக்கு இந்த மைதானத்தில் அந்த
நாரெல்லாம் போட்டு ஜல்லிக்கட்டு நடத்துவாங்க. ஆனால் இந்த மந்தைத்திடலை நல்லபடியாக செய்ய வேண்டும். இதை தார் சாலையாக தார் மந்தையாக ஆக்கி பேப்பர் பிளாக் போட்டு எல்லா வசதியும் செய்து கொடுக்க வேண்டும் என்று அன்னைக்கு செய்து கொடுத்தோம். அதற்கு உறுதுணையாக இருந்தவர் நம்முடைய அமைச்சர் என்பதை நேரத்தில் சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். எத்தனை திட்டத்தை சொல்றது, எல்லா விஷயம் நம்முடைய இந்த காங்கிரீட்டு வாய்க்கால் வடிகால் வாய்க்கால் அதை கட்டி கொடுத்தது நம்ம, கோர்ட்டு கொண்டு வந்தது நம்ம, அதே மாதிரி தீயணைப்பு நிலையம் கொண்டு வந்தது நம்ம. குடித நீர் வாடிப்பட்டிக்கு இல்லை, அதுக்கு என்ன செய்யறதுன்னா வேற எந்த சோர்ஸும் இல்லை. உடனடியாக நீரேத்தாளில் கம்மாயில போய் வேட்டி நீர்த்தான் கம்மாயில ஒரு போரை போட்டு 40 லட்சம் ரூபாய்க்கு அன்னைக்கு நம்ம அந்த தண்ணியை கொண்டு வந்து வாடிப்பட்டி உள்ள குடிநீர் பஞ்சத்தை போக்குறோம். இப்படி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு தான் சொல்லிக்கொள்ள அளவுக்கு அனைத்து திட்டங்களையும் செய்தது. 5 ஆண்டு காலமாச்சு. நீங்க ஏதாவது ஒரு திட்டத்தை செஞ்சிருக்கீங்களா சொல்லுங்க. அது சொல்லும் போது கூட கடந்த முறை நம்முடைய இப்ப இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர் சொன்னாராம், ஒரே மேடையில போட்டு நானே நீங்கள பேச முடியுமா, நான் என்ன செஞ்சிருக்கேன்னு சொன்னாராம். நான் சொல்றேன், ஒரே மேடை வேண்டாம், மக்களுக்கே தெரியும் நீங்க என்னென்ன செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க, என்ன செய்ய, எங்கெங்கெல்லாம் மண்ணல்றீங்க, எங்கெங்கெல்லாம் நீங்க கனிம வளங்களை சுரண்டுறீங்க, எவ்வளவு மக்களுக்கு வரியை ஏற்றிருக்கீங்க, பால் விலை எவ்வளவு ஏற்றிருக்கீங்க, தண்ணி விலை எவ்வளவு ஏற்றிருக்கீங்க, குப்பை வரியை எவ்வளவு ஏற்றிருக்கீங்க, வீட்டு வரியை எவ்வளவு ஏற்றிருக்கீங்க, மின்சார கட்டணம் எவ்வளவு ஏற்றிருக்கீங்க, எல்லா விஷயமுமே உங்களுக்கு தெரியும். நீங்க எவ்வளவு சேர்த்திருக்கீங்க என்பதும் தெரியும்.